ஹலோ காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அகேன்ஸ்ட் தமிழ் கைஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேறு கேரக்டர் வந்து மாட்டிக்கலாம் வாங்க. இந்த மூணாம் மூஞ்சி வச்சு விளையாடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கான். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக மேட்ச்சில் அடி வாங்குவோம். ஸோ நம்ம வந்து இவனை வச்சுருக்கலாம். பார்க்க லைட்டாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர மாதிரி இருக்கான். ஸோ நம்ம வந்து இவனை வச்சுக்கலாம். ஆனால் நம்ம யார் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ரேங்க்டு மேட்ச் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரேங்க்டு. என்னது இது கைஸ்? வாட் இஸ் திஸ்? என்ன இது? நான் வந்து சில்வருக்கு போனேன். இருங்க, நம்ம சேம் கேரக்டரை வச்சு பார்க்கலாம் அப்போது வருதான்ட்டு. ஹம்டி ரம்டி. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், நான் சில்வர் இருக்கும் போனடா. ஃப்ரெண்ட்ஸ் கைஸ், நம்மளேருந்து மாட்டிட்டானுங்க, சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கிட்ட வந்து கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்பின்னை போட்டுடலாம். ஃப்ரீ ஸ்பின் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின் போடலாம். என்ன கிடைக்க போகிறோம்? ஓம் சட்டி பரா சட்டி டி முக்காடு தீய சட்டி. போடு 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 போடு. பரவாயில்ல, அந்த கேரக்டர் கச்சா கூட எனக்கு ஓகேதான். இந்த கேரக்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கே தெரியும் நம்ம எதிர்பார்த்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுண்டு. ஸோ அதனால நம்ம வந்து இருக்கிற கேரக்டர் வச்சு நம்ம விளையாடிக்கலாம். இந்த கேரக்டர் கொஞ்சம் நல்ல கேரக்டருன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். எந்த கருப்பு வைக்கலாம்? இதுதான் நம்ம ஊர் கருப்பு. இது ரொம்ப வெளுப்பு. சம்திங் இருந்துட்டு போடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நார்மல் மேட்ச் போகலாம். ஏன்னா நம்மளை வந்து ஸ்கேம் வச்சுட்டானுங்க இந்த கேம்காரங்களே. நீங்களும் இந்த கேம்லாம் விளையாடும் போது ரொம்ப பாட்டு விளையாடணும், இல்லைன்னா என்ன முடிதான் ஆகும். நீ தெரிஞ்சு அண்ணன் இந்த கேம் டெலீட் பண்ணிட்டு திரும்ப டோனேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இந்த கேம் விளையாடி இருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஐடியா சொல்லிட்டேன். என் ஐடி சொல்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் இப்போ கூட ஐடி சொல்கிறேன். அதாவது MAJ ##Mario. இந்த ரவுண்டு வரும்போது நான் உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்குறேன் இருங்க. ஏன்னா ரேங்க்டு மேட்ச்சில் இந்த டபிள்யூட்டியோ ஏதோ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவானுங்க இதை, புரியுதா? ஸோ அதனால் அவனுங்க யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்னா நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து என்கிட்டயும் எபிலிட்டிலாம் இருக்குது. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அந்த பவர்ஸ் எல்லாம். ஒரு இது வரும், அந்த அனிபியில் ஒரு மாதிரி வரும், அதில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்படி நம்ம வந்து 7th பிளேஸில் குவாலிஃபைட் ஆயாச்சு. எல்லாம் நல்ல ட்ரெஸ் இப்போ போட்டுன்னு இப்படி விளையாடுறானுங்கன்னா அவனுங்களாம் எவ்வளோ பெரிய பாட்டாக இருப்பானுங்க. டாப் ஆஃப் பிளேயர் ஃப்ரெண்ட்ஸுங்களா. ஸோ அவனுங்களெல்லாம் நம்ப கூடாது. நிறைய பேர் கீழே வந்துட்டானுங்க. அவனை பார்த்தீங்களா? குப்பட்டாட்டியில் வந்துட்டான். நான் இங்கே இருக்கேன். நான் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி இருந்துட்டு போடு. நான் எங்கே இருந்தா என்ன? சென்னை வட சென்னை. நாங்கள் சென்னை வட சென்னைன்னு சொன்னோம். அந்த விலைக்கு என்ன ரவுண்டு வந்துச்சு. ரவுண்டில் நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்பிக்கைடா வாழ்க்கையே, நம்பிக்கைடா எல்லாமே. ஹேய், ஸோ இப்போ எல்லோரும் வந்து நம்ம சாதகமாகவே போகிறானுங்க. ஸோ இது வந்து நல்லது. ஆனால் எப்படியோ போனால் ரொம்ப கெட்டது. போயிடுறா. நான் நம்மடா ஃபஸ்ட் குவாலிஃபைட் ஆகிறோம். டே உங்களெல்லாம் எவன்டா இந்த வாழைப்பழத்தை பெட்டிக்கு போட சொன்னது? ஐயோ, கோழி ஆகிட்டேன். இந்த கோழி ஆனது இந்த ரவுண்டில் கொஞ்சம் நல்லது தான். ஸோ இந்த கோழி மன்ற கல்வி யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரவுண்டில் போடாதீங்க, ரொம்ப கெட்டது. ஓகே. ஐயோ நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். போயிடுறா. ஐயோ நம்மளால் போக முடியாது. சரிச்சு விட்டானுங்கய்யா. அதுவும் நம்ம என்கிட்ட 12 ரிசல்ட் வேலை வந்துருக்கு. யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுங்கள். ஏன் அண்ணனா எக்ஸாம் எழுதுனா அவனா பாஸ் ஆகிட்டான். அவன் 551 மார்க் எடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் உங்களுடைய மார்க்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க, ஓகேவா? உங்களுடைய அண்ணனுங்க தம்பிங்க தங்கச்சிங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள்.
சரியா? வாங்க நம்ம திரும்ப கேம் உள்ள போகலாம். ஐயோ இது எப்படா நான் வெளில வர்றது? வேணாம் ஒரு இது கொடுக்கலாமா? ரேர் பீஸ்ரா. ஆனால் இவனுங்க நம்மளுக்கு என்ன மாதிரி தெரியுமா கொடுப்பானுங்க? இந்த மாதிரி ஏலியனு, இந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவனுங்க, இந்த மாதிரி சில டாக்கிங்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க. டாக்கிங்ஸ் இதெல்லாம் நம்மளுக்குலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. 2% தான் போட்டிருக்கானுங்க. நம்மக்கிட்ட ஒன்றா கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மகிட்ட இருக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் பண்ண மாட்டேன். அதுதான் என்னோடய பிளானு. ஸோ நம்ம வந்து திரும்பி டம்டி அவனே வச்சுக்கலாம். டம்டி எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் கேரக்டருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க ரொம்ப குண்டாக இருக்குடாடா. அதுவும் நம்ம இந்த மாதிரி ரேங்க்கு விளையாடுறதெல்லாம் இப்போலாம் எனக்கு என்ன மாதிரியே நிறைய பேர் பிடிக்காது. அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரியா? நீங்கள் நினைக்கலாம் நீ தொலைன்னு பேசினே இருடான்ட்டு. பேசலைன்னா உங்களுக்கு எப்படி என் வாய்ஸ் கேட்காடா? இப்போ கொஞ்சோண்டி என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சவுண்டாக இருக்காடா சரியா? இப்போ யாரும் ஏன் போடுறாங்கன்னா நினச்சிக்காதீங்கடா. நான் விட்டா அண்ணன் வண்டி எதிர்பார்த்தது 552. அவன் 1 மார்க் கம்மியாகிட்டான். உங்கள் அண்ணன் தங்கச்சி தங்கச்சிலாம் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? ரொனால்டோட ஃபேனுடா, சீலிங் ஃபேனுடா, டேபிள் ஃபேனுடா. அவ்வளோடா விடாங்க. நான் வந்து பேயாச்சு. இனிமேல் நம்மடா எவன்டாலும் பாட்டுக்கலாம். நம்மடா ஐயோ இப்போ நான் டைனோசரஸ் வேற வருமே. ஐயோ மாயமா இந்த டைனோசரஸ்லாம் ஏன்டா வச்சுருக்கானுங்களோ? உங்களுக்கு எந்த ரவுண்டுனாலும் சரி ஃபஸ்ட்டு எடுத்தோம் தொய்ங்கின்ட்டு வந்துடும். ஒரு சில ரவுண்டில் இதெல்லாம் வரவே வராது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு வராமல் வேறு என்னாச்சும் ரவுண்டு ஒன்று இருக்குன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? மேடி சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமாக சப்ஸ்கிரைப் முக்கியம் சரியா? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலான்னா எப்படி? அதனால் மறக்காம அந்த சப்ஸ்கிரைபர் டங்குன்ட்டு தட்டி விட்டுருங்க. ஏன்னா அது வெட்டியாக தானே இருக்குது. போர் அடிச்சுன்னா தட்டி விடுங்க சரியா? போர் அடிக்கலைனாலும் தட்டி விடணும். அப்போனா நம்மளாம் சீக்கிரமான்றக்கே வச்சு அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பட்டு சப்ஸ்கிரைப் வச்சு அடிக்கணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ குவாலிட்டியிலலாம் வீடியோ போடுறேன்லாடா. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய கேமிங் வீடியோன்னு சொல்ல போனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் சும்மா தட்டி விட்டுருங்க சரியா? அவெல்லாம் இந்த மிஸ்டர் ஸ்டெம்பிளா சம்திங் மிஸ்ஸி ஏதோ ஒன்று அவங்களாம் அவுட் ஆகிட்டாங்க. இந்த நிஞ்சா இங்க கூட ஒரு மேட்ச் கனெக்ட் தானா? இப்போ நம்ம அவனாட்டா வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ என்ன ரவுண்டு வருதுன்னா நம்ம வந்து உன்னிப்பாக பார்க்குறோம். ஸோ என்ன ரவுண்ட் ஆனாலும் நம்மளுக்கு தானே நல்லது. இந்த ரவுண்டா? அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம் நான் பாட்டு வச்சுருக்கேன். அது விளையாடலான்னா சொல்லுங்கள். நான் வந்து இது அது பேர் இந்தியன் கேம் தான். பார்க்க லைட்டாக எஃப்எஃப் மாதிரியே இருக்கும். இந்த கேம் விளையாடலான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? கேம் விளையாடணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விளையாடி எதுவும் போடலாம். அதுவும் நம்ம உங்களுக்கு அந்த கேமை பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். நம்ம அந்த கேம் மட்டுமே விளையாடி ஒரு சீரீஸாக போடலாம் சரியா? ஐயோ என்னாச்சு பிறகு விட்டானுங்க. போச்சு போ முடிச்சு விட்டாங்க போங்க. ஐயோ இந்த பாக்ஸ் வர இருங்க அப்படிலாம் வரோன்ட்டு எனக்கு தெரியும்டாடே. இந்த கம்மி பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து டோக் அடிக்கணும். ஐயோ அங்கே முன்னாடி போயிட்டானுங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்றே தெரிலையே. முன்னாடி ஒன்றா நம்ம லாஸ்ட்டு. கம்மி பேர். ஐயோ கம்மி கம்மி. ஐயோ வேணாம்டா வேணாம்டா. ஐயோப்பா எப்படியோ கம்மி பேரும் நானும் டோட்டுட்டோம். பரவாயில்ல. ஆனால் நம்ம அந்த கம்மி பேர் ஜெயிக்க விடல. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல நாடா வாய் கவுடு. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான். சரியா? அதுவும் எல்லாமே ஆடலாம். என் வீடியோவை டூருக்கு போகும்போது பார்க்குறீங்க, இந்த ஃபேமிலி கூட இருக்கும்போது பார்க்குறீங்க, நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி நல்ல வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். அதுவும் நம்ம என் வீடியோ பார்க்குறது விட்டு நீங்களும் கொஞ்சம் படிங்க சரியா? படித்தோன்னா நம்மளால் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். டேய் என்னடா நானே எவ்வளோ காயின்ஸ் தெரியுமாடா வச்சுருப்பேன்.
இப்போ இந்த 20 இதுவே நம்ம வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வாங்கியாச்சு. வந்து இதில் போயிட்டு ஏய் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் இது அந்த வாட்டர் ஸ்லைடுன்ட்டு ஒரு மேப் வரும். அதெல்லாம் சிக்கமான மேப்பு, சும்மா மஜியாவாக இருக்கும் அந்த மேப்லாம். அந்த மேப்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே நான் எப்போவுமே ஆன்லைனில் தான் இருப்பேன். இதோ என் ஐடி நான் வந்து ஜூம்லாம் பண்ணி காமிக்க முடியாது. இப்படியே தான் காமிக்கணும். 14 லெவலில் இருக்கேன். இதில் ஒரே தடவை போயிருக்கேன். அந்த மீதி இந்த 2 போனது இல்லை. மற்றபடி பாட்டிருக்கேன்னா அவ்வளோ ஜாயிண்ட் அச்சாச்சு. ஓல்டா வாங்க நம்ம இப்போது ஒரு மேட்ச்குள்ளே போயிடலாம். சிம்ட்டு பாக்கு டம் டம் அவ்வளோதான். சிம்டம் பாக்கு டம் டம் உன் வாயில் வருது டம் டம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் போட்டாச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த டைலாக் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? ஸோ நைஸு. ஸோ நம்ம அந்த கேம் விளையாடும் வந்துட்டோம். 14 பேர் வந்துட்டானுங்க. ஆனால் நம்மளை ஒன்றும் சொல்லி வாய் மூடில் அடுக்குள்ளே விட்டானுங்க. ஸோ அந்த வாட்டர் ஸ்லைடு தான் நான் என் கை பின்னாடில்ல அங்கே வரோம். மேப்லாம் கிடையாது, எல்லாம் ரேரு. இன்னும் கொஞ்சம் ஓஜி மேப் தான். ஆனால் இப்போ வந்து இது அந்த ஏதோ ஒரு கிராரிட்டின்னு சம்திங் ஒரு டீயை சொல்லுவானுங்களே, அந்த டீயெல்லாம் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓலனா நம்ம சூப்பரா இந்த ஐயோ இந்த ரவுண்டு விளையாடும் போது யாராச்சும் இப்படி ஒட்டுக்கா வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்மடான்றல யாரா நீ படிநட்டு படிநட்டு இரா பட்டுக்கு பட்டு அவன் பட்டுக்கு பட்டு ஐயோ நடையிடும் மதுரக்காரனுக்கு கொண்ட சோடனை ஐயோ ஷிட். அதுக்குள்ள 2 பேரும் அன்னைக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அவள்தான் பேர்றா நம்மடாண்ணா அவள்தான். நம்மளால போக முடியாது. நம்ம இங்கே வந்து அமௌண்ட் போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரிலாம் இப்போலாம் கேமே இல்லை. அந்த கேரட்டியை டோர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. நல்லா இருக்குது இப்போது வர ரவுண்ட்ஸ்லாம். ஃபஸ்ட்டும் நல்லாதான் இருக்கும். ஃபஸ்ட்லாம் ஹாட் வீல்ஸ்ன்ட்டு ஒன்று விடுவானுங்க. சும்மா சொல்லவே முடியாது, மதியாவாக இருக்கும். இந்த ரவுண்டுக்கெல்லாம் கிடையாது. சிக்கமான ரேரு, அதாவது சரியான ரேரு. ஸோ இந்த ஹம்டி டம்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து நாய் சேகரிச்சிக்கலாம். நாய் சேகரி டாக் இது எங்கே இருக்குது. இந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதான் நம்ம வந்து வச்சாச்சு. பார்த்தீங்களா நான் தான் ஜோக்கர். டேய் என்னடா பண்ணுற? டேய் ப்ரோ அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை. எப்படி ஆடிங்க? ஐயோப்பா ஏம்மா என் ஃப்ரெண்ட் அண்ணன்டா அடிக்கிறான். அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குது. நான் என்கிட்ட வந்து பிசியும் இருக்குது. நான் பிசிலையும் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அந்த கேமையும் வீடியோ எடுத்து போடலான்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுவீங்களே. நான் வீடியோலாம் போடுறேன், ஒருத்தரும் பார்க்க மாட்டேறீங்க. ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து டெய்லியும் ரெகுலரெலாம் 2 வீடியோ போடுவேன். அந்த 2 வீடியோவை ஒரு வீடியோ வச்சு பாட்டுடுங்க சரியா? ஏன்னா நம்மலாம் சீக்கிரமாக ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு தொடணும் சரியா? ஃபஸ்ட்டு பட்டு அப்படியே பட்டுக்கு பட்டுன்னு வச்சுக்கலாம். ஐயோ ஸ்னோஃபால் ஐயோ அந்த ரேர் பீஸ் முன்னாடி போயிடுச்சு. பூம் பிளாஸ்ட். ஓ மை கடவுளே. ஐயோ பேர்றா வானமுடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி பண்ணிட்டானுங்க. பச்சைக்கு பேர்றா ஓலடா ஹொய் ஐயோ அடடா பச்சைக்கு எப்படி நம்மளா இந்த
முட்டைலாம் என்கிட்டலாம் ஃபஸ்ட் இருந்துச்சு. இப்போலாம் இல்லை. எல்லாம் எங்கள் அம்மா ஃபோனில் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா ஃபோனை எவனோ ஒருத்தர் ஹேக் பண்ணி பண்ணி அப்படின்ட்டு பண்ணிட்டான். நான் பண்ணுறடே பாக்கு வெட்டலை பாக்குன்னு சொன்னால் கேட்கல. இப்போ அன்னைக்கு கேட்டுன்னுங்கிறேன். அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது நானும் இதெல்லாம் போட்டு பார்ப்பேன், சரியா? அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் உங்களோட ஐடி போட்டு நான் பார்க்கணும் அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணிடுங்க, சரியா? ஓகே. ஸோ நம்ம சீக்கிரமாக ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு அடிச்சிடணுன்ட்டு சொல்கிறேன். அடுவில் மண்ணக்க வச்சானுங்க. கோழியாடா இதுலடா நம்ம ஒரு தடவை கீழே உண்டுத்தாலும் அவ்வளோதான். நல்லா ரைமிங்காக வருதுல்ல. இதில் நம்ம இங்கே அடி வாங்க முடியும். எனக்குலாம் ஒரு டைலாக் வரும். ஆல் செருப்படி ஸ்மேக் ஒரு ஊருப்படி. ஆனால் நான் இந்த தடவை ஒரு அடி கூட வாங்காமல் வந்துட்டேன். அடி மேலே அடி அவ்வளோ அடி வாங்கினாலும் நான் நீ போயிட்டு படின்னு யாராச்சும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்கள மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு படிக்க மாட்டேன். நான் படிப்பேனா, ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்குலாம் நான் படிக்க மாட்டேன். நான் செகண்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குப்பா. என்ன பண்ணுறடே, ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் நான் ரொம்ப ஈக்குவலாலாம் வாங்க மாட்டேன். அவன் ஒரு 50 65 அப்படி இருந்தானா நான் ஒரு 40 45 அப்படின்ட்டு இருப்பேன். வேறு அவள் தான். அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் லீவை சும்மா மஜியாவாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் நல்லா படிங்க. இந்த புக்ஸ்லாம் வாங்கி நல்லா படிங்க. என்ன மாதிரி 5th முடிஞ்சு 6th போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஸோ அதனால் நீங்களாம் நல்லா படிங்க, சரியா? ஐயோ அவளை தள்ளி விடலான்னு பார்த்தேன். நான் கீழே வந்துட்டேன். இப்போ தான் கர்மைஸ் பூமரங். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பின்னை போட்டு முடிச்சிடலாம். போடுமா டைமண்ட்ஸ் சும்மா தானே கிடக்குது. ஏன்னாச்சும் ஆனால் மட்டமான பொருள் உள்னா நான் இனிமேல் வீடியோவே போட மாட்டேன். தேவையில்லாமல் சொல்லட்டுமோ? இருந்தாலும் நான் போடுவேன். கொட்டனாலாம் வந்துடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி வாங்க நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.